இன்று நாம் பார்க்க போகும் பாடல் பித்தா பிறை சூடி என்ற சுந்தரப்பெருமான் அருளிய தேவாரமாகும். சுந்தரப்பெருமானின் பதியங்கள் திருமுறையில் 7ஆம் திருமுறை என்று நாம் சொல்லுவோம். அதில் முதல் பாடலாக இந்த பித்தா பிறை சூடி இருக்கிறது. இறைவனையே பித்தா என்று சுந்தரப்பெருமான் அழைக்க காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சுந்தரப்பெருமானின் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். சிவன் அடியார்களின் முதன்மையானவர்கள் நம் நாயன்மார்கள். அவர்களை நாயன்மார்கள் என்று அழைக்கிறோம். நாயன்மார்கள் எத்தனை பேர் என்பது எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? 63 நாயன்மார். இவர்களின் வரலாறு எப்படி உலகத்துக்கு தெரிய வந்தது? இனிவரும் நாட்களில் அதை பற்றி விரிவாக பேசலாம். இப்போது அவர்கள் வரலாற்றை உலகிற்கே வெளி கொண்டு வந்தவர் நமது சுந்தர பெருமான் என்பதையும், அவர் அருளிய திருத்தொண்ட தொகை அந்த பதியம்தான் அதற்கு மூல காரணம் என்பதையும் தெரிந்து கொண்டு சுந்தர வரலாற்றை பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் தோன்றிய நாடானது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவே உள்ள திருமுனைப்பாடி நாடு ஆகும். அத்திருநாட்டில் திருநாவலூர் என்ற ஊரில் தடையனார் இசைஞானியார் என்ற தம்பதிகளுக்கு மகனாக தோன்றினார் சுந்தரர். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்ற பெயராகும். அவர் குழந்தை பருவத்திலேயே அந்நாட்டு அரசர் நரசிங்க முனையர் அவரை பார்த்து மிக்க அன்பு கொண்டு பெற்றோர் அனுமதியுடன் தன் அரண்மனைக்கே கூட்டிச் சென்று வளர்க்கலானார். திருமண பருவம் வந்தவுடன் சடங்கதியார் என்பவரின் புதல்வியை அவருக்கு மனம் புரிவிக்க பெரியோர்கள் முடிவு செய்தனர். திருமண நாள் வந்தது. சுந்தர பெருமான் மணக்கோலம் பூண்டு பரிவாரங்களுடன் புடைசூழ மணப்பெண்ணின் வீட்டுக்கு வந்து திருமண பந்தலை அடைந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் சுந்தரரை தடுத்தாள் கொள்ள வேண்டி முதியவர் வடிவத்துடன் நெற்றியில் திருநீரும் நரைமுடியும் திருக்கரத்தில் குடையும் தண்டும் கொண்டு தளர்ந்த நடையுடன் அங்கு வந்து சேர்ந்தார். தடுத்தாள் கொள்ள ஏன் வந்தார் என்பதை விளக்க ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக் கதையை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சுந்தரர் யார்?